தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெயகஸ்பர் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஃபாதர் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இது சர்வதேச செய்திகள் நம்ம பேசுறது 4வது முறைன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த தேர்தல் முடிவுகளை இவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிற அந்த கணிக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் தரவுகள் அடிப்படையில் அதை பார்த்தீங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் அங்கே தமிழர்களும் அந்த இதில் எலெக்ஷன் போல் அந்த இதில் இருக்கிறாங்க. இதற்கு எதிர்த்தாப்புல இருந்த தமிழர்களே வேண்டாம், அவங்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன திசநாயக்கா அவங்க டீம் இதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது. அதை எப்படி ஃபாதர்? ஏன்னா மற்ற இதுக்கு உங்களுக்கு தரவுகள் இருக்கும், ஆனால் இங்கே தமிழர்களே நிறைய பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பாருப்போ, இந்த ஒரு சிக்கலானதை எப்படி அதை உங்களால் கணிக்க முடிஞ்சிச்சு? முதலில் ஒரு அறுதி பெரும்பான்மையோடு மட்டுமல்ல, இலங்கையினுடைய அரசியல் யாப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிற NPP, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது முக்கியம் என்று கருதுகிறேன். இது எப்படி இதை முன்கணிக்க முடிகிறது என்றால், ஒவ்வொரு களச்சூழலுக்கும் ஒரு மாதிரி என்று சொல்லுவோம், மாடலிங் என்று சொல்லுவோம். இங்கு களத்தில் தமிழகத்தில் ஆய்வு செய்கிற போது குவான்டிடேட்டிவ் சாம்பிளிங்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் சாம்பிளிங்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் என்று சொல்லுவோம். இந்த மூன்றையும் ஈடுபடுத்துவோம். தரம் சார்ந்த ஆய்வு, தரவுகள் சார்ந்த ஆய்வு, ஏனைய துணை ஆய்வுகள், இந்த மூன்றினுடைய அடிப்படையில் முடிவுகள் ஒரு கணிப்பு செய்வோம். அமெரிக்க தேர்தலையும் சரி, இலங்கை தேர்தலையும் சரி, இலங்கை தேர்தலை நாம் எளிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார்கள் என்று கணித்திருந்தோம். 3/2 பங்கு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார்கள் என்று நாம் கணித்திருக்கவில்லை. ஆனால் அதையும் எப்படி எளிய பெரும்பான்மை வரும் என்று கணித்தோம் என்றால், ஒரு மாடலிங், ஒவ்வொரு களத்திற்கும் ஏற்றபடி ஒரு மாடலிங். அதில் அடிப்படை இஷ்யூஸ் என்னதுதான், ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ், இந்த தேர்தலை முன்னகர்த்துகிற அடிப்படை இஷ்யூஸ், அது தேர்தல் நெருங்கி வருகின்ற பொழுது அந்த அடிப்படை பிரச்சனைகளினுடைய வீச்சும் வீரியமும் எப்படி எழும் என்பது, அதை ஒட்டிய எதிரணி முன்வைக்கிற பிரச்சனைகள் என்ன, அவற்றினுடைய வீச்சும் வீரியமும் எப்படி எழக்கூடும் என்கின்ற ஒரு கணிப்பு ஒன்று. இரண்டாவது கேம்பெயின் மொமெண்டம் என்று சொல்லுவோம். அந்த பரப்புரையினுடைய வீரியமும் வீச்சும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பது பற்றின ஒரு கணிப்பு. மூன்றாவதாக அக்ரகேட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அக்ரகேட்டர்ஸ் என்றால் 10%, 20% வாக்குகளை வாங்கி கொண்டு வருகின்ற பிரச்சனைகள் அல்ல. 1%, 2% என்று ஒவ்வொரு பரப்பிலும் ஆதரவை கொண்டு வருமா இல்லை ஆதரவை விலக்குமா என்கின்ற ஒரு கணிப்பு. இதனுடைய அடிப்படையில் தான் இலங்கை தேர்தலும் NPP கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனுடைய திசை பரப்புரையாக இருக்கட்டும், அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது NPPக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர்கள் ஒரு எளிய பெரும்பான்மையை பெறுவார்கள் என்று கணித்திருந்தோம். இப்போ NPP கூட்டணி அவருடைய இந்த வெற்றி இதை எப்படி பாருங்க? ஏன்னா நிறைய செய்திகள் எல்லாரும் வெளியிட்டது என்னன்னா, ஒரு வரலாறு ஒன்று, புதிய வரலாறு ஒன்று இவங்க படைச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்போ, இவங்களோட வெற்றி நம்முடைய தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இது ஒரு நீண்ட பதில். இந்த வெற்றியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால், JVP என்பது என்ன, JVP என்பது யார், இதை புரிந்து கொண்டால்தான் தமிழர்கள் தங்களினுடைய அடுத்த கட்ட அரசியல் முயற்சிகளையோ அரசியல் வனைவுகளையோ கனவுகளையோ அவர்கள் சரியாக வரையறுக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் JVP. உலகம் முழுவதும் அப்பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் எழுச்சி நிகழ்ந்த ஒரு காலகட்டம். 2 திசையில் அது சென்றது. தொழிற்சாலை உற்பத்தி உழைப்பாளர்கள், அதை உட்படுத்திய சோவியத் ஒரு ரக மார்க்சிசம் என்பதும், வேளாண்குடி மக்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட சீன மார்க்சே துங் மற்றும் வடகொரியா அந்த ஒரு மார்க்சிசம் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் UNP ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சுதந்திர கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம் JVP உட்பட, அது காலனி ஆதிக்கம் அந்த நாட்டை விட்டு செல்கிற போது உருவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு என்று, அல்லது எழுந்த ஒரு ஒழுங்கு என்று கருதலாம்.
அந்த கன்ஃபிகரேஷன் சொல்லுவோம்ல கம்ப்யூட்டர் மொழியில் வந்து கன்ஃபிகரேஷன், அந்த பவர் கன்ஃபிகரேஷன் என்பது அடிப்படையில் யூஎன்பி எஸ்எல்எஃப்பி இவங்ககிட்டையும் இவங்க வந்து அதில் ஒரு முக்கியமான அங்கமாக இடதுசாரி கட்சிகள் இருக்கின்றன. அதனால் ஆயுத போராட்டத்தை நம்பி பிறந்த ஒரு இயக்கம் ஜேவிபி என்கின்ற இயக்கம். அதுவும் வேளாண்குடி கிராமப்புற ஏழை எளிய மக்களினுடைய குரலாகவும் நலனாகவும் நலன்களையும் அடிப்படை கொண்டும் இந்திய விரிவாக்கத்திற்கு எதிராகவும், இதான் வந்து எப்போவுமே மார்க்சியன் ஒரு டயலெக்டிக்ஸில் வந்து ஒரு எதிரி நிறுத்தப்பட வேண்டும். அந்த எதிரியை முதன்மை எதிரிகளில் ஒன்றாக நிறுத்தப்பட்டது இந்திய மேலாதிக்கம், இந்திய விரிவாக்கம். இந்திய விரிவாக்கத்தினுடைய உப அம்சங்களாகத்தான் மலையகத் தமிழர்களும் பார்க்கப்பட்டார்கள், ஈழத்தமிழர்களும் பார்க்கப்பட்டார்கள். இது அவர்களுடைய அடிப்படை மரபணுவிலேயே இருக்கின்ற ஒன்று. ஆனால் அவர்கள் 1971 ஒரு ஆயுத போராட்டத்தை நம்பியவர்கள். ஆயுத போராட்டத்தின் வழியாக அரசு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கொள்கை நிலைப்பாடும் உடையவர்கள். 71 அவர்கள் தொடங்கிய ஏப்ரல் 5 புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயுத புரட்சி. குறுகிய காலத்திலேயே அது மிக கடுமையாக நசுக்கப்பட்டது. அந்த நசுக்குதலுக்கு இலங்கை அரசுக்கு துணையாக இருந்தது, இந்தியா துணையாக இருந்தது, ஏன் சோவியத் ரஷ்யா கூட துணையாகத்தான் இருந்தது. சீனாவும் வடகொரியாவும் அப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்டன. அது மிக கணக்கின்படியே 60,000க்கு மேலான சிங்கள இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போ அந்த இயக்கம் ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்கின்றது. மீண்டும் 1971 அந்த ஆயுத புரட்சிக்கு பிறகு அது ஒரு திரைமறைவு அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட்டாக மாறி மக்கள் இயக்கமாக பல்வேறு மக்கள் அமைப்புகளை கட்டியெழுப்பது தான் ரொம்ப முக்கியம். ஜனநாயக களத்திலும் இயங்குகிற பல்வேறு மக்கள் அமைப்புகளை, அது வேளாண் சார்ந்தா இருக்கலாம், தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், கட்டி எழுப்புகிறது. மீண்டும் அது 1988 ஒரு ஆயுத புரட்சியை கையெடுக்கிறது. 1988 நடக்கிற அந்த கிளர்ச்சி 3 ஆண்டுகள் நீடித்தது. அந்த போராட்டமும் அப்போதைய சிங்கள அரசால் தான் இலங்கை. அப்போ அவங்க முன் வச்சது வந்து இலங்கை அரசை அந்நிய சக்திகளின் அடிவருடிகளாக இருக்கிற யூஎன்பி என்ற எஸ்எல்எஃப் இவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்கின்ற அதைத்தான் முன்வைத்து பெரும், அதுவும் மிக மிக கொடுமையாக இந்தியாவின் ஆதரவோடும் அமெரிக்கா உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் ஆதரவோடும், அதிலும் பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒட்டுமொத்தமாக ஜேவிபியினுடைய தலைமை அழிக்கப்படுகிறது. எப்படி முள்ளிவாய்க்காலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அல்லது தமிழீழ தேசிய இயக்கம் ஒரு பெரும் இடரை சந்தித்ததோ அதே போலத்தான் 1988 முதல் 91 வரை நடந்த ஆயுத போராட்டத்திலும் ஜேவிபி இயக்கம் நசுக்கப்படுகிறது. பெரும் உயிர் விலைகளை கொடுத்து அது நசுக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு திரைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் வந்த ஆளுமைகளில் ஒருவர் தான் இப்பொழுது பிரதமராக மாறியிருக்கிற அனுரா திஸ்ஸநாயக்கே. அப்போ அதுக்கு பிறகு அந்த அமைப்பிற்கு உள்ளேயே நடக்கக்கூடிய உரையாடல்கள், விவாதங்களில் வந்து அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி 1994 மீண்டும் அது ஒரு மாற்று நிலைப்பாட்டுடன் வருகிறது. இந்த மறுதகவமைவுங்கிறது மிக மிக முக்கியமானது. இங்கிருந்து தான் தமிழ் மக்கள் தங்களுக்கான வழித்தடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரை ஆயுத போராட்டத்தை மட்டுமே நம்பிய ஜேவிபி, ஆயுத போராட்டத்தின் ஊடாகத்தான் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று நம்பிய ஜேவிபி, ஜனநாயக தேர்தல் வழிமுறை என்கின்ற அந்த அலகை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட அது முன்வருகிறது. அப்போது சந்திரிகா குமாரதுங்கே அவர்களுடன் அந்த கூட்டணி வைத்து, இந்த டாக்டிக்கல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, தங்களினுடைய அதிகார பரப்பில் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னகர்த்துவதற்கு டாக்டிக்கல் அலையன்சஸ் முக்கியம் என்பதையும் ஜேவிபி கற்றுக்கொள்கிறது. இந்த காலகட்டத்தில் வளர்கிறவர்கள் தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த தலைமைத்துவ அணியினர். ஆனால்
1994 அது சந்திரிகா குமாரதுங்கே ஆட்சி என்று நினைக்கின்றேன். அதில் அந்த ஆட்சியில் கூட இவர்கள் பங்கேற்கிறார்கள். பங்கேற்றுவிட்டு 4 மாதத்திலேயே ஆட்சியை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார். காரணம், தமிழ் மக்களினுடைய, இங்கே தான் ரொம்ப நீங்கள் கவனிக்கணும், வந்து தமிழர்களினுடைய பிரச்சனைக்கு அரசியல் தீர்வுதான் அடிப்படை என்பதை அன்று வரை இன்று வரை ஆட்சியில் இருந்த யூஎன்பியும் சரி எஸ்எல்எஃப்யும் சரி அவர்கள் ஒரு இராணுவ போரை நடத்துகிறார்கள். ஆனால் தமிழர் பிரச்சனைக்கான அடிப்படை தீர்வு என்பது அரசியல் தீர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கை நிலைப்பாட்டை உடையவர்கள். அது யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் தமிழர் பிரச்சனைக்கு அடிப்படையில் அரசியல் தீர்வு அல்ல, இராணுவ தீர்வு தான் என்பதை முன்வைத்த ஒரே 2 கட்சிகள். அதில் முதன்மையாக ஜேவிபி, இன்னொன்று ஜேஹெச், ஜாத்திய ஹெரிட்டேஜ் பார்ட்டி. அது அதிதீவிர சிங்கள பேரினவாத ஒரு இயக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழர் பிரச்சனையை ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினாகவே அடிப்படையில் தன் மரபணுவில் பார்க்காத ஒரு அமைப்பு தான் ஜேவிபி அமைப்பு. ஸோ இராணுவ தீர்வு என்பதை வலியுறுத்தித்தான் அந்த சந்திரிகா கூட்டணியிலிருந்து கூட அது விலகி வருவதற்கு முற்படுகிறது. இது நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதே காலகட்டத்தில் வேளாண் குடிமக்களை, கிராமப்புற ஏழை எளிய வேளாண் குடிமக்களினுடைய ஒரு இயக்கமாக இருந்த ஜேவிபி நகர்ப்புறத்தினுடைய நடுத்தர வர்க்க மக்களையும் உள்வாங்கிக் கொள்கிறது. நீங்கள் இந்தியாவை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள், உலகம் முழுவதும் ஒரு வலதுசாரி தேசியவாதத்தினுடைய வலுவான அடித்தளமாக இருப்பது நடுத்தர வர்க்கத்தினர் தான். படித்த நடுத்தர வர்க்கத்தினர் தான் ஒரு வெறியின் அரசியலை உள்வாங்கிக் கொள்கிறவர்களாக அதிகமாக இருக்கிறார்கள் என்பது உலகம் முழுவதும் நாம் பார்க்கிற ஒரு கவனிப்பு, ஒரு பாடம். இலங்கையிலும் அந்த கட்சி தனக்குள் ஒரு புதிய பரிமாணத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. 94 காலப்பகுதியிலிருந்து உள்வாங்கிக் கொள்கிறது. ஒரு நீண்ட பதில் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது 2004 காலப்பகுதி என்று நினைக்கிறேன். மீண்டும் சந்திரிகா குமாரதுங்கவையும் மஹிந்த ராஜபக்ஷவையும் ஒரு அரசியல் சக்திகளாக முன்னுக்கு கொண்டு வருவதில் ஜேவிபி தான் முக்கிய வகிபாகம் வகிக்கிறது. இது யாரும் கவனிக்கல. அந்த தேர்தலின் போது என்னுடைய தரவுகள் நான் படித்ததெல்லாம் சரின்னா, பார்த்தது நினைவில் வைத்திருப்பது சரி என்றால், அவர்கள் அந்த தேர்தலில் கூட்டணியாக பங்கெடுப்பதற்கு விதித்த நிபந்தனையே தமிழர் பிரச்சனை, த நேஷனல் கொஸ்டின் ஆஃப் தமிழ்ஸ், இராணுவ ரீதியாக முடித்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துத்தான் மீண்டும் அந்த தேர்தலை அவர்கள் சந்திக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், முன்னணியில் நின்று கொண்டு இராணுவத்தை ஏவி போரை நடத்துகின்ற வேலையை ராஜபக்ஷே அரசும், கிராமமாக சென்று இராணுவத்திற்கான ஆளணி தேவையை பரப்புரை செய்வதை சுவரட்டிகள் ஒட்டி ஊராக விளம்பரம் செய்து ஆளணிகள் சேர்த்த வேலையை ஜேவிபி தான் செய்கிறது. இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். அதனுடைய ஒரு உண்மத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையினுடைய நாட்கள் ஏப்ரல் 27, நீங்கள் பின்னாடி போய் பார்க்கலாம், 2009. உலக நாடுகள் கடுமையான ஒரு அழுத்தத்தை கொணர்கின்றன. கனரக ஆயுதங்களை நீங்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் பயன்படுத்தக்கூடாது, ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு 3 மாத காலத்தில் 1 லட்சம் மக்கள் படுகொலை ஆகிவிட்டார்கள். அப்போ உலக அழுத்தம் கடுமையாக வந்து கொண்டிருந்த பொழுதில் அது கனரக ஆயுதங்களை தொடர்ந்து பாவித்தது, அது வேறு. ஆனால் ஒரு முகாமையாக வெளியே தெரிவதற்காக ராஜபக்ஷே அரசு, நாங்கள் கனரக ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம், ஹெவி ஆர்ட்லரி அண்ட் அதர் வெப்பன்ஸ் பயன்படுத்த மாட்டோம் என்று ஏப்ரல் 27, 2009ஆம் ஆண்டு ராஜபக்ஷே அரசு அறிவிக்கிறது. 28ஆம் தேதி இதே அதிபர் அவர்கள், இப்போது அதிபராக இருக்கிற அனுரா அவர்கள், 28 அடுத்த நாள் அதற்கு கடுமையான கண்டனத்தை கொழும்புல வந்து அவர் தெரிவிக்கிறார். அப்போது முள்ளிவாய்க்காலில் முற்றுகையிடப்பட்டு அழித்தொழிக்கப்படுகின்ற அந்த மக்கள் மீது கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை என்று கொடுங்கோலன் ராஜபக்ஷே அரசு ஒரு பொய்
அறிவிப்பை அந்த பொய் அறிவிப்பை கூட நிராகரிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் தான் ஜேவிபியினர். இதை நீங்க தயவு செய்து மறந்துடக்கூடாது. இந்த தேர்தல் பரப்புரையின் போது அவர்கள் அப்படி இப்படின்னு அதை மாற்றி சொல்வதற்கெல்லாம் முயற்சி செய்தாலும் கூட அவர்கள் மாறியிருப்பார்களா? மாறியிருக்கலாம். மாறியிருந்தால் மிக்க மகிழ்ச்சி. நாட்பட அது வெளிப்படும். ஆனால் இந்த இப்போதைய தேர்தலின் அதிபர் தேர்தலின் போது கூட நீங்க அதிபர் தேர்தல் செப்டம்பர்ல நடந்தது இல்லைங்களா? செப்டம்பர் 17ன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 17ஆம் தேதி இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற விஜிதா ஹெரத் அவர் பௌத்த பிக்குமார்களை சந்திக்கின்றார். பௌத்த பிக்குமார்களை சிலோன் புத்திஸ்ட் காங்கிரஸ் அவங்கள சந்தித்து உரையாடுற போது அவங்களோட பேசுகிறப்போ 2 things you can be assured. 2 விஷயங்களை நீங்கள் உறுதியாக இருக்கலாம். ஒன்று, 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படாது. ஓகே, அவங்க முன்னிலேருந்து அதையும் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக சொல்கிறார். 13வது சட்ட திருத்தம் என்பது தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஆக குறைந்தபட்ச தீர்வாக இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டு இலங்கையினுடைய அரசியல் சட்டத்திற்குள் அரசியல் யாப்பிற்குள் இணைக்கப்பட்ட அனெக்ஷர்ல அது வந்துருச்சு. அது வெறும் கைச்சாத்திடப்பட்ட வெறும் ஒரு ஆவணக்கோப்பு அல்ல. அது இலங்கையின் அரசியல் சட்டத்திற்குள் வந்துவிட்ட ஒன்று. 30 ஆண்டுகளாக அது நிலை பெற்றும் இருக்கிறது, நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அது நிறைவேற்றப்படாது என்று சிங்கள பௌத்த பிக்குமார்களுக்கு அவர் வாக்குறுதி அளிக்கின்றார். 1. 2, போர் வீரர்கள், நாயகர்கள், வார் ஹீரோஸ் வில் நாட் பி இன்வெஸ்டிகேட்டட். இதையும் அவங்களுக்கு சொல்றாரு. அப்போ முள்ளிவாய்க்காலோ தமிழ் மீதோ நடத்தப்பட்ட அந்த போரில் தமிழர்களுக்கு அநீதி இழைத்த இன அழித்தல் செய்த இராணுவத்தினர் மீது விசாரணை வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வேண்டும், தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் இப்போது வரைக்கும் உலக அது நடக்காது என்கின்ற வாக்குறுதியை இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு. அப்போ அதனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த 95 தான் ஜேவிபி ஒரு சிறிய பிளவை சந்திக்கிறது. அந்த சிறிய பிளவு கூட உள்ளுக்குள் வந்த ஒரு கருத்து நிலைப்பாட்டு மோதல். இதை நான் சொல்லணும். அப்போதான் யாழ்ப்பாணத்தை நோக்கி 10 லட்சம் மக்களை அகதி மக்களாக்கிய, உள்நாட்டு அகதிகளாக்கிய ஒரு பெரும் எடுப்பிலான போரை சந்திரிகா அரசு தமிழ்கள் மக்கள் மீது திணிக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னி பகுதிக்கு கடைசியில் முள்ளிவாய்க்காலில் கதை முடிக்கப்பட்ட மக்கள் என்பது 95 தான் அந்த போர். அந்த போரை எதிர்க்க வேண்டும் என்று ஜேவிபிக்குள் ஒரு தரப்பினர் குரல் கொடுக்கிறார். அப்ப அவங்க முன்வைக்கிற ஒரு வாதம் என்னவென்றால், இலங்கை இராணுவத்தினுடைய கொடுமைகளை அனுபவித்த நாமே, சொந்த மக்களாகிய நம்மீதே எவ்வளவு கொடூரமாக இந்த நாட்டினுடைய ஏகாதிபத்திய ஒரு இராணுவம் தான் சொன்னாங்க. ஏகாதிபத்திய சக்திகளுக்கு துணை போகின்ற இராணுவம் சிங்கள மக்களுக்கு எவ்வளவு கொடுமை இழைத்தது, அந்த அனுபவத்தை உள்வாங்கிய நாம் எப்படி தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இராணுவ போரை ஆதரிக்க முடியும் என்று கேள்வி கேட்ட போது, அதை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற அனுராவாக இருக்கலாம் அல்லது விஜிதா ஹெரத்தாக இருக்கலாம். அந்த முற்போக்காக சிந்தித்தவர்கள் கட்சியை விட்டு அகன்று போய்விட்டார்கள். எனவே அடிப்படைத்தன்மையில் சிங்கள பேரினவாத தேசியவாதத்தை அது வேறு ஒரு வனப்போடு வந்திருக்கிற ஒரு கட்சியாகத்தான் என்னால் அவர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களோடு நம்ம உரையாட வேண்டுமா என்றால் உரையாடித்தான் ஆக வேண்டும். அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டுமா என்றால் இணைந்துதான் செயல்பட வேண்டும். ஆனால் தமிழர்கள் தமக்கான தனித்துவமான அரசியல் என்ன, எது, எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தேடலை விட்டுவிடக்கூடாது. அந்த தேடல் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கு ஜேவிபியை போன்ற ஒரு அமைப்பு வேண்டும் என்றுதான் நான் சொல்வேனே தவிர, தமிழர்களுக்கு இப்போ கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பின்னூட்டம் போட வருவாங்க. நாங்க நிம்மதியா இருக்க விடுங்கோ, எங்களை இருக்க விடுங்கோ, நாங்க எங்களை பார்த்துக்கொள்வோம், இது ஒரு தமிழர்களுக்கு ஒரு சொறி நோய் போல ஒன்று இருக்குது. சாரி, மன்னிக்கணும். நான் யாராவது வந்தால் உடனே ஒரு தொகுப்பினர் நம்ம இந்தியாவை நம்பித்தான் எல்லாம் செய்யணும், புதுடெல்லியிடம் போய் சரணடைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அல்லது அமெரிக்கா சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம்
இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் இப்போ புதுசாக இவங்களை நம்பலாம், இவங்க நல்லதை நமக்கு செய்வாங்க, அங்கேருந்து ஒரு இராணுவ முகாமை எடுத்துட்டாங்க, இங்கேருந்து 2 இராணுவ முகாமை எடுத்துட்டாங்க, அதனால் இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பி நம்ம பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் மூடர்களே தமிழர்களே மூடர்களே மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரோடும் ஒத்துழைக்க வேண்டும். இந்தியாவோடும் உரையாடுங்கள், அமெரிக்காவோடும் உரையாடுங்கள், ஜேவிபியோடும் உரையாடுங்கள், இணைந்து செயல்படுங்கள். ஆனால் உங்களுக்கான அரசியல் என்ன? அந்த அரசியலுக்காக நீங்கள் உங்கள் கோட்பாடுகளை முன்வைக்கிறீர்களா? எப்படி ஜேவிபி 2 முறை இராணுவ ஆயுத போராட்டத்தை முயன்று பார்த்து அது இழந்த பிறகு தன்னை மறு தகவமைப்பு செய்து கொண்டு அது மீண்டும் தன்னை கண்டெடுத்ததோ, வரலாற்று தருணம் வருகின்றவரை காத்திருந்து பல்வேறு சக்திகளை அது உள்வாங்கி கொண்டது. இன்னைக்கு இருக்கிற ஜேவிபிங்கிறது அது அந்த ஹார்ட் கோர் லெஃப்ட் மட்டும் இல்லை. ஓகே, அது இப்போ ஹரணி அமரசூரியன் அது வந்து அறிவு கூட்டத்தை உள்வாங்கி இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள் இப்போ நானும் ஒரு போக்காளன் தான், நான் ஒரு மனித நேயத்தை முதன்மைப்படுத்துகின்றவன் தான். அடிப்படையில் நான் தமிழ் பற்றோடு இருக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இப்படி ஒரு சிங்கள சமூகத்தில் பல்வேறு சக்திகளை உள்வாங்கி கொண்டு அவர்கள் சிங்கள தேசியத்தை அல்லது சிங்கள பேரினவாதம் சிங்கள தேசியத்தை ஒரு மிக வலுவான இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அரசு உபகரணங்களை அதிகாரங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். தமிழர்கள் அரசை கைப்பற்ற முடியுமா என்றால் இலங்கைக்குள் முடியாது. ஆனாலும் தங்களுக்கான தனித்துவத்தை, தங்களுக்கான தேசியத்தை நிலைநிறுத்துகிற ஒரு அரசியலை இலங்கைக்குள்ளும் தமிழகத்திற்குள்ளும் உலக பரப்பிலும் திட்டமிட்டு கட்டமைக்க முடியுமா என்றால் கட்டாயம் முடியும். அதற்கான வழிகளை தேடுவதுதான் உண்மையிலேயே தொலைநோக்கான ஒரு அரசியலாக இருக்கும். எனவே தான் தமிழர்களுக்கு தேவை ஜேவிபி போன்ற ஒரு இயக்கமும் கூட்டு தலைமை. பட் நீங்கள் சொல்றீங்க தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஜேவிபி மாதிரியான ஒரு இயக்கம் தேவை, நாமளும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குன்னு சொன்னீங்க. வைகோ அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கை, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியிட்டு ஜேவிபி அவங்களுடைய இந்த வெற்றியை இதை பார்க்குற எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தது அவங்க மேற்கோளிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சுனாமியின் போது தமிழர்களுக்கெல்லாம் வந்து உதவணும்னு சொல்கிறப்போ அதை சொல்ல வேண்டாம், கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னவங்க இவங்க தான். அப்படிங்கிறப்போ தமிழர்கள் எந்த இடத்துல, ஏன்னா யாழ்ப்பாணம் போன்ற மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் தமிழர்களுக்கான அறுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்தது எப்படி பார்த்து? அது நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் கடந்த 2 நேர்காணல்களிலும் அதை பதிவு செய்து விட்டேன். எப்போதுமே எதிரி வெற்றி பெறுவதில்லை, நாம் தோற்று போகிறோம். நாம் தோற்று போகிற இடத்தில் தானே எதிரி வெற்றி பெறுகிறாங்க. அதனால் வந்து நான் எதிரி வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் வென்று விட்டார்கள் என்று ஒருபோதும் நான் எண்ணுவது இல்லை. நாம் செய்திருக்க வேண்டிய வேலையை நாம் சரியாக செய்யவில்லை. இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலுவான அமைச்சரவை எதுவும் தமிழர்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த இயக்கத்தில் மிக நீண்ட காலமாக செயற்பட்டு வருகிற சாவித்ரி பால்ராஜ் அவர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல ஒரு அமைச்சகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள், அவரும் 2 பேருமே மலையக தமிழர்கள். இப்போ வடகிழக்கு, இப்போ மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, இந்த மாவட்டங்களை சார்ந்த ஒருவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. மலையக தமிழர்களுக்கு கொடுத்ததில் மகிழ்ச்சி, பட் அதற்குள்ளும் அந்த பிரித்தாளுகிற ஒரு சூழ்ச்சி இருக்குது இல்லைங்களா. அதுவும் கடல் வளத்துறை கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கும் வடகிழக்கு மீனவர்களுக்கும் உள்ள உரசலை இன்னும் கூர்மைப்படுத்துகிற வேலைகள் உறுதியாக நீங்கள் நடக்கும். எனவே வெளியே தெரிகிற காட்சி பிழைகள்னு சொல்லுவாங்க, தோற்றம், நான் ஏதோ கற்கோவளத்தில் இராணுவ முகாமை அகற்றி விட்டார்கள், ஒரு பாட்டம் லைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் இருக்கும். ஓகே, பேரளவில் அப்படி இல்லை. அந்த ஒரு மார்க்சிய சீனம் சார்ந்த ஒரு மார்க்சியங்கிறது ஒற்றை ஆட்சி நிகழ்ச்சி தான். அடிப்படை வந்து அழகு என்பது ஒற்றை ஆட்சியா கூட்டாட்சியா, இவர்கள் ஒற்றை ஆட்சியை நம்புகிறார்கள். ஆனால் ஒற்றையாட்சியின் கீழ் மேலே வந்து அந்த அதிகார அமைப்பு சிங்கள பேரினவாதம் அல்லது தேசியமாக இருக்கும். கீழே வந்து அடிநிலைக்கு வருகின்ற பொழுது கிராம சபைகளுக்கோ அல்லது மாகாண சபைகளுக்கோ இன்னும் அதிகமான அதிகாரங்களை அவர்கள் வழங்கக்கூடும். பட் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது யூனிட்ரி, இட் இஸ் நாட் ஃபெடரல். அது ஒரு பல்வேறு தேசிய இனங்களினுடைய ஒரு தொகுப்பு தான் இலங்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை ஏற்புமை என்பது இருக்காது. அது அடிப்படையில் சிங்கள தேசியத்தினுடைய ஒரு ஆட்சியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மிக மிக மோசமாக ஆட்சி செய்த சந்திரிகாவோ அல்லது யூஎன்பியோ ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது இலங்கை சுதந்திர
கட்சியோ இத்தனை காலமும் அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியரை சேர்க்க வேண்டும் என்கின்ற கவனம் அவர்களுக்கு இருந்தது. அது ஒரு இனவாத பிரதிநிதித்துவம் அல்ல. எல்லா மக்களும் நாங்களும் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். முதன்முறையாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடம் அளிக்கப்படவில்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஆக இது எல்லோரையும் உள்வாங்கி முன் செல்கிற ஒரு ஊழல் குறையுமா என்றால் குறையும். அதில் ஒன்றும் நல்ல தன்மைகள் இந்த ஆட்சியிடம் இல்லாமல் இருக்க போகிறதா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நல்லவைகள் பல நடக்கும். அது தமிழர்களுக்கு சாதகமாக இருக்குமா? நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு திட்டம் என்று வருகின்ற போது, நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு அணுகுமுறை என்று வருகின்ற போது அதில் தமிழர்களும் பயன்படுவார்கள். ஆனால் அதிகாரத்தில் தமிழர்களுக்கு இடம் இருக்கிறதா, அல்லது தமிழர்களினுடைய அடிப்படை அரசியல் பிரச்சனையான தமிழ் தேசியம் என்பது ஏற்கப்படவில்லை, இல்லவே இல்லை. தமிழர் பிரச்சனை என்று ஒன்று இல்லவே இல்லை என்றுதான் இவர்கள் சொல்லுவார்கள். அது இராணுவ ரீதியாக முடிக்கப்பட்டு விட்டது. அந்த இராணுவ ரீதியாக முடிக்கப்படுவதற்கு முதல் ஆதரவாளர்களாக இருந்ததும் இவர்கள் தானே. அதனால தமிழர்கள் தங்களினுடைய நெடுங்கால அரசியல் கோரிக்கைகளுக்கு தீர்வு வருமா என்றால் வராது. இப்போ இதில் பின்னூட்டம் போட வருவாங்க. அவங்க தமிழ் களத்திலேயே நிறைய சோசியல் மீடியாவில் வேலை செய்கிறாங்க. பழைய அந்த உளவுத்துறைக்காக வேலை செய்த தமிழர்கள் நிறைய பேர் உண்டு. அவங்களெல்லாம் இப்போ ஒரு ஆதரவு நிலைப்பாடாக இதை சொல்லுவாங்க. நம்ம இப்போ எல்லாரும் அந்த போர் முடிந்த பிறகு யாழ்குடாவுக்குள்ள ஒரு கூட்டம் வந்தது. அது ஒரு சாஃப்ட் ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டம். நாம் இந்தியாவிடம் சரணடைந்து விடுவோம், ஆர்எஸ்எஸ்ஸிடம் சரணடைந்து விடுவோம், அவர்கள் எல்லாம் நமக்கு செய்வார்கள் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ இங்கே ஒரு கூட்டம் என்ன வரும்னா, நாம் ஜேவிபியிடம் சரணடைந்து விடுவோம், அவர்கள் நமக்கு பார்த்து நல்லது செய்வார்கள். நான் சொல்வேன், மூடர்களே, உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்களுக்கான அரசியல் திசை என்ன? அதை கனவு கண்ட ஒரே ஒரு மனிதன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அவருடைய பிள்ளைகளும் மட்டும்தான். தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதை கனவு கண்டவர்கள். அப்படி நீங்கள் ஒரு இராணுவ களத்தில் பின்னடைவு கண்டால் எப்படி ஜேவிபி தன்னை மறு வடிவமை செய்து சிங்கள மக்களுக்கான ஒரு அரசியலை கட்டியெழுப்பியதோ அதே போல தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கட்டியெழுப்புங்கள். ஓகே, இது ஃபைனலாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த தொகுப்பில் இந்தியாவுக்கும் இவர்களுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா ஆரம்பத்தில் இவர்கள் இந்தியா அங்கே உறவுகளோடு இருந்தபோது அதை பயங்கரமாக எதிர்த்தவர்கள். நீங்கள் சொல்வதை போல நார்த் கொரியாவில் கூட அந்த கம்யூனிச கொள்கையும் சீனாவினுடைய அந்த கம்யூனிச கொள்கையும் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்களா? அல்லது ஏற்கனவே, ஏன்னா இங்கே இருக்க பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இல்லை தமிழகத்தில் இருந்த அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி போயிட்டு வந்தாங்க. ட்ரம்போட எப்படி ரொம்ப உறவுல, அதை விட நெருக்கமான உறவுல இருந்தாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமே நிறையாவே இருந்துச்சு. இவர்கள் எப்படி இந்தியாவை அணுகுவார்கள்? ஒரு மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து முற்றிலும் இன்னும் மீளாமல் நடக்கிற ஒரு நாடு இந்தியா போன்ற ஒரு வலிமையான அருகாமை நாட்டை பகைத்து கொண்டு வெற்றி பெற முடியாது. எனவே அனுசரணையாகத்தான் போக வேண்டி இருக்கும். ஆதலால் இந்தியாவினுடைய நலன்களை முற்றாக புறக்கணித்து விட்டு, இப்போ தேர்தல் காலத்தில் கூட அவர்கள் சொன்னார்கள், தமது நிலப்பரப்பை இந்தியாவினுடைய நலன்களுக்கு எதிராக யாரும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படித்தான் நடந்தும் கொள்வார்கள். இல்லை என்றால் இலங்கைக்குள் சிக்கல்களையும் நெருக்குவாரங்களையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவுக்கும் உண்டு. அது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, 13வது சட்ட திருத்தத்தை அவர்கள் ஒரு உபகரணமாக எடுக்கலாம் இந்தியா. அல்லது உலகப் பரப்பில் தமிழர்கள் மீது நடந்த இனப்படுகொலைகளுக்கு இதுவரை இலங்கை அரசை பாதுகாத்து வந்தவர்கள் இப்போது இலங்கை அரசுக்கு எதிராக திரும்பலாம். எனவே இந்தியாவுடான உறவை மிக கவனமாகத்தான் அனுரா ஹரணி, பேராசிரியர் ஹரணி தலைமையிலான அரசு செய்யும். அப்படி ஒன்றும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். ஆயினும் மரபணு ஈர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த அடிப்படையில் உங்களினுடைய சார்பு நிலை மனதளவில் யாருக்கு இருக்கும் என்றால், முதல் போராட்டத்தின் போதும் பிந்தைய காலத்திலும் உதவியாக நின்ற சீனா, வடகொரியா, அந்த நாடுகளுக்குத்தான் மானசீகமான ஒரு ஆதரவு நிலை இருக்கும். அதை அப்பட்டமாக வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அந்த நிலை இருக்கும். ஒன்று, இந்தியாவினுடைய மேலாதிக்கத்தையும் பிராந்திய மேலாதிக்கத்தையும் விரிவாக்கத்தையும் எதிர்த்து பிறந்த ஒரு இயக்கம். அதானிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் எளிதாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது.
ஓகே, அவங்களுடைய மற்ற வியாபாரத்தை அதை பெருசா கொடுத்துருவாங்கன்னு நம்ம நம்பிட முடியாது. கிவ் அண்ட் டேக் இருக்கும், கொடுத்து வாங்குதல் இருக்கும். முற்றாக இந்தியாவினுடைய நலன்களுக்கு அவர்கள் சாதகமாக வளைந்து கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆனா ஃபாதர், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர்களுடைய ஆர்ஜின்லேயே என்ன இருக்குன்னா சிங்களம் அப்படிங்கிற அந்த சிங்களர்கள் தான் நாங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு தமிழர்களுக்கான எதிர்ப்புங்கிறது இருக்கு. நம்ம கொஞ்சம் வரலாறை திரும்பி பார்க்கும்போது இதே மாதிரி தான் பிரிட்டிஷரும் இருந்தாங்க, ஒயிட் அப்படிங்கிற ஒரு இருந்தாங்க, நம்மளை ரொம்ப இது பண்ணாங்கன்னு சொல்றப்போ மாற்றங்களும் இவர்கள் இப்போ தமிழர்களுக்கு செய்யக்கூடிய இந்த செயலெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் மாறிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம நம்பிட முடியுமா? ஏன்னா அங்கே இருக்க சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா தமிழர்கள், அவங்களோட சார்பாக ஒருவேளை மாறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இருக்கு. அது இல்லைங்க, அதாவது நீங்கள் பிரிட்டிஷோட ஒப்பிடக்கூடாது. ஆனால் அது வந்து காலனி ஆதிக்கம். எஸ், காலனி ஆதிக்கம். காலனி ஆதிக்கம் வேறு, ஒரு எத்னோ நேஷனலிசம்ங்கிறது வேறு. ஸோ ரெண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு உண்டு. ஸோ எத்னோ நேஷனலிசத்தையும் ஒரு இனவழி தேசியத்தையும் காலனி ஆதிக்கத்தையும் நம்ம வந்து ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரி நம்ம பார்க்க கூடாது. அவங்க இனவெறி கொண்டவர்கள் தான், வெள்ளை நிறவெறியும் இனவெறியும் கொண்டவர்கள் தான். அவர்களுக்கு என்று ஒரு தேசியம் இருந்தது. பட் அந்த தேசியமும் சிங்கள தேசியத்துக்கும் அதை நீங்கள் அந்த ஒப்பீட்டு சண்டைக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. அவர்கள் நாடு பிடிக்க வந்தார்கள், அந்த நாடுகளினுடைய வளங்களை சுரண்டுவதற்கு வந்தார்கள். இங்கே அப்படி இல்லைல்ல, எங்கள் இனம் எங்கள் மொழி ஆள வேண்டும், அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும், அது மட்டுமே இருக்க வேண்டும், ஏனையவர்களும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு என்று அதிகாரங்களை நீங்கள் கேட்கக்கூடாது. இலங்கையினுடைய வரலாறு என்பதே சிங்களர்கள் தங்களுக்கென்று அரசுகளை கொண்டிருந்தார்கள், தமிழர்கள் தங்களுக்கென்று அரசுகளை கொண்டிருந்தார்கள். இதுதான் இலங்கை நிலப்பரப்பினுடைய வரலாறு. அப்போ அங்கு தமிழர்களுக்கு என்று அதிகார அமைப்பே இருந்திருக்கவில்லை, அரசுகள் இருந்திருக்கவில்லை என்பதுதானே இப்போது உங்கள் நிலைப்பாடு இல்லையா? அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள், ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய முழக்கத்திலேயே ஒரு முதன்மையான முழக்கமாக இருந்தது எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி, அனைத்து அதிகாரங்களும் கொண்ட அதிபர் பதவியை நாங்கள் அகற்றுவோம் அல்லது அதை மட்டுப்படுத்துவோம், மறுவரைவு செய்வோம். என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம போக போகத்தான் நமக்கு தெரிய வரும். அது வரையும் தொடர்ந்து உரையாடுவோம். இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.